வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல்ல தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில இனி வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன் என்னென்ன செய்தா அருளை பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால்தான், ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பெற முடியும். ஜீவர்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு. அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம். அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிறக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார். அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுன்னாக்கா அந்தந்த பகுதிகளிலையும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பமடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள். மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் இதை போல உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவர். நமக்கு ஸ்பைனல் கார்டு 90 டிகிரியில் இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் 45 டிகிரியில் தான் இருக்கும். ஐயா, ஒரு சாதாரண மனிதன் அருளை பெறணும்னா அவன் என்னெல்லாம் செய்யணும்? அருள் என்பது ஆண்டவருடைய தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுடைய தயவு. அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால்தான், ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பெற முடியும். ஜீவர்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு. நாம் எல்லாம் ஜீவர்கள், ஜீவிக்க வந்தவர்கள். நாம ஒருவருக்கு ஒருவர் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே எண்ணினல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்த. வள்ளலாருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்னன்னு இந்த பாட்டுல சொல்லிட்டார். எல்லா உயிர் திரளையும் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே. நமக்கு ஒரு துன்பம் வராம எப்படி எல்லாம் நம்ம காப்பாத்திக்குவோமோ அதுபோல இன்னொரு ஜீவருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும். அந்த பயத்தை போய்க்கணும், அதுக்கு வந்த பயத்தை போய்க்கணும். செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி. இறைவனை பலகாலம் தோத்தரித்தலால் தான் இறையருளை பெற முடியும். இந்த உடம்பை பொன்னாக மாத்துறதுக்கு, ஒளி தேகமாக மாத்துறதுக்கு 7 ஃபார்முலா இருக்கு. அந்த 7 ஃபார்முலா ஒரு பாட்டு என்னன்னாக்கா அந்த தோத்தரித்தல், இறைவனை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து கூடியது ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவை 7 ஃபார்முலாவையும் நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம். அதில் செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி. இறைவனுடைய ஆனந்தம் நமக்கு இறங்க உணர்ந்து போனாக்கா நமக்கு நம்முடைய தேகமே ஆனந்த நடனமிடும். அதனை சொல் சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால். சந்தோஷத்தினால அது வரும். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை அப்படின்வார் திருமந்திரத்தில். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை கூடியவாறே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னருள் உற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில். அதற்கேற்ப இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வள்ளலாருடைய அந்த வள்ளலார் இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தினால ஜீவதயவால் பெரிய தயவாக விளங்கக்கூடியது அருள். அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம். அதுபோல் அப்புறம்தான் சாலிட் ஃபுட்ஸுக்கு போகும். திட உணவுகளுக்கு தான் 1 வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம். அதுபோல் அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம். அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிறக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம்
இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார். அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுன்னாக்கா அந்தந்த பகுதிகளிலையும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பமடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள். இது கருணை பெருந்தொழிலில் வரும். தன்னை உணரச் செய்தல், ஒவ்வொருத்தரையும் தன்னை உணரச் செய்தல். மனிதன் யார்? மனிதன் என்ற வார்த்தைக்கே பொருள் உண்டு. மண் ப்ளஸ் இதன். மண் என்றால் நிலை பெற்ற, இதன் என்றால் பக்குவி. நிலையான நிலை பெறச் செய்ய தகுதியுடையவன் தான் மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிகளை அறிந்து நடந்து அந்த பேரின்பத்தை பெறவே வந்தவன். அதனால் மனிதனுடைய சிறப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் இதை போல உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவர். நமக்கு ஸ்பைனல் கார்டு 90 டிகிரியில் இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் 45 டிகிரியில் தான் இருக்கும். மனிதன் ஒருவன் மாத்திரம் உட்காரும் தகுதியை பெற்றவன். அடுத்து மனிதன் 7 விதமான வித்தியாசங்களை பெற்றவன். அதில் ஒன்று ஸ்பைனல் கார்டு, உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவன். மனிதன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நெற்றியில் ரோமம் கிடையாது. இப்போ பாருங்க, மனுஷன் எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நெற்றியில் ரோமம் இருக்காது. ரோமம் இல்லாத ஜீவர்கள் மாத்திரம்தான் இந்த அருளை அடைய முடியும். இறைவனுடைய பேரருளை நேரடியாக இந்த பிறவியிலேயே பெற முடியும். அதற்கு அடுத்தது மனிதனின் ஒருவனுக்கு மாத்திரம்தான் முதல்ல மலத்துவாரா இருக்கும், அப்புறம் சலத்துவாரா இருக்கும். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் முதல்ல சலத்துவாரா இருக்கும், பிறகு மலத்துவாரா இருக்கும். அதுக்கு அடுத்தது மனிதன் மாத்திரம்தான் இனவெருத்திக்கு ஆணோ பெண்ணையோ நேருக்கு நேர் சேர முடியும். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பெண்களை பின்புறமாகத்தான் சேர்ந்து இனவெருத்தி செய்யும். மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் சிரிக்க முடியும். இந்த 84 லட்சம் யோனிகள்ல மனுஷன் ஒருத்த மட்டும்தான் சிரிக்க முடியும். மற்ற ஜீவராசிகளுக்கு சிரிப்பு வராது. அழுதல் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் அழியும் உடம்பு அழியாமல் மாற்றக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறான். அதனால் இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் அனைவரும் பேரின்பத்தை காலமுள்ள பொழுதே பெற்றாக வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கருத்தாக இருந்து இந்த உலகத்தில் சன்மார்க்கத்தை அந்த நெறியை உலகுக்கு தந்தார். அந்த கருத்துக்களைத்தான் இன்றைய காலகட்டத்தில் உலக மக்களுக்கு எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம். அந்த பிரதானமானது வள்ளல் பெருமான் சொல்லுவார், இதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய உச்சம். ஒரு ஆபத்தில் ஒரு ஜீவன் துக்கப்படும் என்று கேட்டபோதும், துக்கப்படுவதை கண்டபோதும், துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு உயிருக்கு உண்டாகும் இரக்கமே அந்த கருணை, இரக்கம், தயவு, ஜீவ காருண்யம், அதுவே ஆன்ம ஒழுக்கமாக ஆகும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். இப்படிப்பட்ட இந்த ஜீவகாருண்ய பணியை இந்த உலகுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டியதே இன்றைய அத்தியாவசியமான பணியாக உலகில் இருக்கின்றது. அதையே நம்முடைய தீபம் அறக்கட்டளை அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் மனித பிறப்பில் மனிதன் பெற வேண்டியது தலையாயமாக இருக்கக்கூடிய ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு பெரும் உதவியாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கிறது. இந்த அரிய பணியை நமது தீபம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது.